மிஸ் ஃபருக்கி, அம்மா உங்களை நீங்க என்ன பண்றீங்க? நான் என்ன சொல்ல மிஸ்டர் கான், நான் ஈத் ஃபங்க்ஷனுக்காக ஒரு பிரிட்டியான பிங்க் கலர் Dress எடுத்திருந்தேன். ஆனா அது கொஞ்சம் லூஸா இருக்கு, ஆர்டர் பண்றதுக்கு டைமே இல்ல. ஆனா இத பாருங்க, இந்த Dress ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. ஆனா இதுலயும் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. இதோட ஜிப் போட்டு அப்புறம் சாரி, நான் இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? லீவ் இட், நதிங். ஒரு நிமிஷம் திரும்புங்களேன். ரவுண்ட். நான் இதை சரி பண்றேன். நீங்களா? ஆமா, ஒரு நிமிஷம். மிஸ்டர் கான், நான் சொன்னது அவர் சரியா புரிஞ்சுக்கல போல இருக்கு. 6 packs. கொஞ்சம் திரும்புங்க. மிஸ்டர் கான், ப்ளீஸ். கண்ணை தரங்க. முடிஞ்சது. தேங்க்யூ. பட் எப்படி? அதாவது இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? எதை எப்படி தெரியும்னு கேக்குற? நீங்களே பாருங்களேன் அத்தை. என்னோட இந்த Dressல ஹூக் பிஞ்சு போச்சு. மிஸ்டர் கான் இதை சரி பண்ணிட்டாரு. என்னமோ சின்ன வயசுல இருந்து இதுதான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. அவ இததான் சின்ன வயசுல இருந்து செஞ்சுட்டு வரானே. அப்படின்னா இவன் சின்ன பையனா இருக்கும்போது 8-10 வயசு இருக்கும். அப்போ எங்களோட தேவைக்காக நான் மத்தவங்களோட துணியெல்லாம் தப்பேன். அப்போ இவன் பக்கத்திலேயே உட்கார்ந்திருப்பான். அத பாத்துக்கிட்டே இருந்ததுனால இத கத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். அப்ப என்கிட்ட அசார் சொல்லுவான், அம்மா உங்களுக்கு கை வலிக்கும், இவ்ளோ வேலை செய்யாதீங்கன்னு. நான் பண்றேன்னு சொல்லுவான். யாசார் அப்படிதான். How sweet. சின்ன வயசுல மிஸ்டர் கான் ரொம்ப நல்லவரா இருந்திருக்காரு. இப்போ உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு வேற வேலை இருக்கு. எப்ப பாரு இந்த மாதிரி ஒரு சாக்க சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா ஒரு விஷயம் அத்தை, மிஸ்டர் கான் வெளியில பாக்குறதுக்கு தான் இப்படி ரஃப் அண்ட் டஃபா இருக்காரு. அவர் உள்ளுக்குள்ள இருந்து he is very soft and emotional. ஆமா, அவர் ரொம்ப எமோஷனல், ரொம்ப சென்டிமெண்டல். தான் மனசுல இருக்கிறத அவன் வெளியில சொல்லவே மாட்டான். ஆனா நீ அவனோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் அவன் கொஞ்சம் மாறிட்டான். அத அப்படி நடந்துதானே ஆகணும். ஏன்னா அவரு சாதாரண பொண்ணு கூட பழகலையே. என் பேரு மிஸ் ஜோயா ஃபாரூக்கி அத்தை. மாறிதானே ஆகணும். சரி, இதை வச்சு இப்ப ஒரு கவிதை சொல்றேன். இப்பதான் எனக்கு ஒரு வேலை ஞாபகம் வருது சோயா. அத்த லிசன். நான் வந்துடுறேன். அட, ஹலோ அண்ணா, நான் தான் பேசுறேன். நிக்கத், என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. உங்களுக்கு இந்த நேரத்துல நான் ஃபோன் பண்றேன். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு அப்புறமா. எனக்கு எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணலாம். உனக்கு எல்லா உரிமையா இருக்கு. சொல்லு, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல அண்ணா, சும்மாதான். என்னன்னு தெரியல, இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு தோணுச்சு. உங்ககிட்ட பேசும்போது என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நிக்கத், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? உன் குரலே சரியில்லை. என்ன விஷயம்? இன்ஃபேக்ட் நானே அயன் கிட்ட இப்ப பேச. ஒண்ணும் இல்லைண்ணா, நான் நல்லதா இருக்கேன். ப்ளீஸ், நான் தான் சொன்னேன்ல, எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா இருந்துச்சு. அது
அது நாளைக்கு ஈத்லண்ணா. நான் என்ன யோசிச்சேன்னா, நாம அண்ணன் தங்கச்சியா இருந்தோம் ஒன்னா சேர்ந்து நாம சந்தோஷமா கொண்டாட முடியல. சரி, அதெல்லாம் விடுங்க. முதல்ல நீங்க சொல்லுங்க, ஈத்க்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களாண்ணா? எல்லாம் பண்ணியாச்சு. நீ நாளைக்கு ஈதுக்கு வரல. இந்த தடவை நான் நிச்சயமா என் தங்கச்சிங்களோட இதை கொண்டாடுவேன். அண்ணா, ஈத் ஆர்கனைசேஷனை நீங்க தான் பண்ணீங்களா? ஆமா. என்ன விஷயம் நிக்கத்? நீ வருவல்ல? ஆ ஆ கொஞ்ச நேரம் தான் இருப்பேன், ஆனா கண்டிப்பா வருவேன். சரிங்கண்ணா, நான் இப்ப போனை வச்சிடுறேன். நிக்கத், உனக்கு எப்போ என்ன தேவைப்பட்டாலும் சரி, நீ எந்தவித கூச்சமும் படாம எனக்கு உடனே ஃபோன் பண்ணி நீ கேட்கலாம். I'm always there. Remember that. சரி, ரொம்ப தேங்க்ஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ். Allah Hafiz. நிக்கத் நல்லபடியா தான் இருக்கணும். அத்தை, ம், ஈதோட ஃபங்க்ஷனுக்கு வரவங்க எல்லாருக்குமே நாம gift கொடுக்க போறோமா என்ன? ம். இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகல? இதெல்லாம் கிஃப்ட்ஸ் இல்ல, சந்தோஷம். அத நாம இந்த ஈத் நாள்ல எல்லார் கூடயும் பகிர்ந்துக்கிறோம். இதுல சந்தோஷம் என்னன்னா, நம்மளால இதெல்லாம் பண்ண முடியுதுங்கறத நினைச்சு நாம பெருமைப்பட்டுக்கணும். அக்காவும் மாமாவும் கூட வரேன்னு சொன்னாங்க. ம், ஆனா ஒரு முக்கியமான வேலையில மாமா மாட்டிக்கிட்டாரு. அவங்களும் வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. பரவாயில்ல விடு, நீ எதுக்கு கவலைப்படுற? அவங்க டைரக்டா நிக்காவுக்கு வந்துருவாங்க. ஆ, அவங்க நிக்காக்கு வந்துதானே ஆகணும். அத்த, நான் என்ன யோசிக்கிறேன்னா, என்னோட நிக்காவுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் வெக்கப்படணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பாத்திருக்கேன், நிக்கா பத்தி பேசினாலே பொண்ணுங்க எல்லாம் வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அத்த, நான் சொன்னது கரெக்ட் தான். இப்படிதான் நடக்கும். ஏன் தக்காளி? மிஸ் தக்காளி அஹ்மத் கான், நீங்க எங்க இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. நீ நல்லா தானே இருக்க? ம், நல்லதா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்? மாஷா அல்லாஹ், இந்த கலர் ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. இதையே எப்பவும் போடலாமே. இதையா? இந்த கலரையா? அண்ணா என்ன ஆல்ரெடி தக்காளின்னு தான் கூப்பிடுவாரு. பத்தாவதுக்கு இந்த ரெட் கலர் வேற போட்டேன்னா அதுக்கப்புறம் அப்போ உன்னோட பட்ட பேரு தக்காளியா? இந்த மாதிரி பேரோட யாரும் தான் பேரை சேர்த்துக்க விரும்ப மாட்டாங்க. தக்காளி ஏன் தான் அண்ணன் இந்த பேரை வச்சாரோ? அப்போ என் பேரை சேர்த்தா? உன் பேருக்கு பக்கத்துல என்னோட பேரை சேர்த்துப்பியா? நஜ்மா, உன் நினைப்பெல்லாம் எங்க இருக்க? ஹே, நைஸ் கலர். உனக்கு இந்த டொமேட்டோ ரெட் கலர் நல்லாவே சூட் ஆகும். ரைட் அத்தை, பாருங்களேன். ம், பியூட்டிஃபுல். ஜோயா, எனக்கு இந்த கலர் பிடிக்காது. ஆமா, நீ இத போட்டுக்க கூடாது. ஏன்னா நீ இத போட்டுக்கிட்டேனா இது கூட சேர்ந்து மர்ஜ் ஆயிடுவ. ம், ஜோயா. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே. அத்தை, தக்காளி இப்பெல்லாம் ரொம்ப வருத்தத்துல இருக்கிற மாதிரி இருக்குல்ல? இம்ரான், நாம திரும்பவும் சந்திக்க முடியாது.
மை டியர் இம்ரான், நீ இப்படி உடைஞ்சு போயிருக்கிறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னாச்சு என் செல்லத்துக்கு? என் ஞாபகமே வரலையா என்ன? நீ இங்க என்ன பண்ற? ஓஹோ, வேற யாரோ ஒருத்தைய நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ம்ஹும். சரி விடுங்க. நீங்க எனக்கு கொடுக்கலனா தான். ஓ, அதாவது தெளிவா சொல்றேன், நீங்க பணம் கொடுக்க மாட்டேன்னு தெளிவா சொல்லாத வரைக்கும் யார வேணாலும் நினைச்சுக்கலாம். அத பத்தி எனக்கு எந்த கவலையுமே இல்ல. அதோட இன்னைக்கு ஈத் வேற. நான் என்ன நினைச்சேன்னா இது அவங்க கிட்ட காட்டலான்னு. திரும்ப திரும்ப இதை ஏன் குழந்தை ஏன் சொல்லிட்டு இருக்க? ஏன் குழந்தைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? தன்வீர், முதல்ல எங்களுக்கு கிளம்பு. முதல்ல நான் உன்னை காதலிக்கவே இல்லை. ஏதோ தெரியாம தப்பு நடந்துருச்சு. நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நீ என்னுடைய காதலியா இருக்க முடியாது. நான் போதையில் இருக்கும்போது அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். இப்ப வாழ்க்கை பூரா மிரட்டி பணம் புடுங்கலாம்னு நினைக்கிறேன். மாஷா அல்லாஹ், நீங்க நிஜமாவே புத்திசாலிதான். என் திட்டம் புரிஞ்சு போச்சுன்னா வாயை மூடிட்டு பணத்தை கொடுங்க. எனக்கு இப்ப பணம் தேவைப்படுது. இது தேவைக்கு இல்ல. எனக்கு நல்லா தெரியும். இனிமே உனக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். இது ஏன் குழந்தைதான் சொல்ல நினைச்சா போய் சொல்லு. என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா? அதை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. கெட் லாஸ்ட். தங்க முட்டையிடுற இந்த வார்த்தை கை நழுவி விடுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. எனக்கு கண்டிப்பா பணம் வேணும். ஆனா பணம் எங்கிருந்து வரும்? இன்னைக்கு ஈதோட கொண்டாட்டம். கண்டிப்பா பணம் சம்பாதிக்கிற வழி எனக்கு அங்க கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு நடக்க போற ஈத் ஃபங்க்ஷன்ல சலாம் போடுறதுக்கு தன்வீர் வருவா. விக்ரம், நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இங்க பாருங்க, நேத்து என்ன நடந்துச்சோ அது தப்புதான். நான் வேணா மன்னிப்பு கேட்கறேன். இல்ல, உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நடந்தது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்ன கட்டிப்பிடிங்கன்னு நான் தானே கேட்டேன். அப்படி இருந்தாலும் நீங்க சொன்னதை நான் கேட்டிருக்க கூடாது. கண்டிப்பா தப்பு என்னோடதுதான். தப்புதான், ஆனா எனக்கு சரின்னு தானே பட்டுச்சு. ஏன் என்னோட நெத்தில விக்ரம் தான் போட்டு வச்சாரு. ஆனா அவர் என்ன தொட வரும்போது எனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? ஏன் எனக்கு அப்படி தோணுது? அவர் என்னோட கணவர், முழு அதிகாரமும் இருக்கு. ஆனா எனக்கு மூணாவது மனுஷனும் தெரியறாரு. அப்புறம் நீங்க என் உறவா தெரியுறீங்க. ஏன்னு சொல்லுங்க அயான். எனக்கு இது கொஞ்சம் கூட புரியல. ஏன்? முபாரக்மா. ஈத் முபாரக். ஈத் முபாரக். ஈத் முபாரக். ஈத் முபாரக் அத்தை. ஈத் முபாரக். ஈத் முபாரக் அண்ணா. ஈத் முபாரக். மாஷா அல்லாஹ், இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க.
இங்க பாரு, யாரு கண்ணு உன் மேல படக்கூடாது. தேங்க்யூ அத்தை. அண்ட் லெட் மீ டெல் யூ, நீங்க கூட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. அண்ட் அத்தை, நீங்க நம்ம தக்காளிய பாருங்களேன், எவ்வளவு பிரிட்டியா இருக்கால்ல. அது மட்டும் இல்ல அத்தை, இந்த ஈத் திருநாள்ல இவளுக்கு இவளோட அவர் கிடைச்சிடலாம்ல. இன்ஷா அல்லா, இன்ஷா அல்லா. அட, அவளுக்கு வெக்க வந்துருச்சு. அ, ஒரு நிமிஷம். அத்தை, ஈத் முபாரக். சொல்லுங்க சொல்லுங்க. ஈத் முபாரக் மிஸ்டர் கான். ஈத் முபாரக். இது நம்மளோட முதல் ஈத். இனிமே வரப்போற எல்லா இதுவும் ஒன்னா சேர்ந்து தான் கொண்டாட போறோம். அப்போ எனக்கும் வயசாயிடும், நீங்களும் கொஞ்சம் குண்டாயிடுவீங்க. நான் அன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன வேணாலும் ஆகட்டும் மிஸ்டர் கான், நீங்க பொண்ணுங்களை குண்டுன்னு சொல்லக்கூடாது. அண்ட் யூ நோ வாட் மிஸ்டர் கான், உங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் சரி, நீங்க தளர்ந்து போக மாட்டீங்க. நீங்க எவ்வளவுதான் குண்டானாலும் உங்களோட அழகு மட்டும் குறையாது. ஓகே, இப்ப இதை வச்சு நான் ஒரு கவிதை சொல்ல இன்னைக்கு போறேன். நீங்க கவிதை கேட்க போறீங்க, நான் சொல்ல போறேன். உன்னுடைய இந்த அழகான முகம்தான் எனக்கு மிக நல்ல நாள். உன்னுடைய இந்த அழகான முகம்தான் எனக்கு மிக நல்ல நாள். எப்பொழுது என் கண் முன் தோன்றுகிறாயோ அன்றெல்லாம் ஈத் திருநாள். வா 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 வா. வாங்க, ஃபங்க்ஷனுக்கு நாம ஏகப்பட்ட வேலை செய்ய வேண்டியிருக்கு.